உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியோடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி சப்தமி திதி, மரணயோகம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அட்டமி. இன்றைய தினம் ராகு காலம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மகம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் ஆசை, மிதுனம் உற்சாகம், கடகம் புகழ், சிம்மம் ஜெயம், கன்னி ஆக்கம், துலாம் சிந்தனை, விருச்சிகம் பக்தி, தனுசு பாசம், மகரம் அன்பு, கும்பம் களிப்பு, மீனம் விவேகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்ன்றா வைகுந்த ஏகாதசி. வைகுந்த ஏகாதசி விரதத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். இன்றைக்கு வைகுந்த ஏகாதசி இல்லை. வைகுந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுனால இன்றைக்கு பேச இருக்கிறேன். வைகுந்த ஏகாதசி என்பது பரமபத ஏகாதசி அல்லது சொர்க்கவாசல் ஏகாதசி என்று சிறப்பித்து கூறினோம். ஒரு மாதத்தில் 24 ஏகாதசி இருக்குது. ஒரு வருஷத்தில் 24 ஏகாதசி. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசி. 11ஆவது நாளை ஏகாதசி என்று நாங்கள் சொல்கிறோம். 11ஆவது நாள் ஏகாதசி. வளர்புறையில் 11ஆவது நாள் வளர்புறை ஏகாதசி என்றும், தேய்புறையில் வரக்கூடிய 11ஆவது நாள் தேய்புறை ஏகாதசி என்று சொல்கிறோம். ஒரு மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு 11ஆவது நாள் ஏகாதசி, அமாவாசைக்கு பிறகு 11ஆவது நாள் ஏகாதசி. இது 2 ஏகாதசி. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசி. ஒரு வருஷத்தில் 24 ஏகாதசி. லீஃப் இயர் என்று சொல்லுறோம். இந்த 2024 லீஃப் இயர். சில நேரத்தில் 25 ஏகாதசி வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சில மாதங்களில் சில வருஷங்களில் ஏகாதசியில் குழப்பம், எது வைகுந்த ஏகாதசி என்ற குழப்பம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் வைகுந்த ஏகாதசி என்பது அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்தால் 24 ஏகாதசியும் விரதம் இருந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது சிறப்பான செய்தி. வைகுந்த ஏகாதசி அன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை ஏகாதசி தான் வைகுந்த ஏகாதசி என்று பொதுவாக சொல்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை ஏகாதசி அன்று நீங்கள் முறையாக விரதம் இருந்தால் ஒரு வருடம் பூராக, அதாவது 24 ஏகாதசியும் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது. ஒரு வருஷத்தில் 24 மார்கழி மாதத்தில் வளர்புற ஏகாதசி தான் சொர்க்கவாசல் ஏகாதசி. 24 ஏகாதசி ஒரு வருஷம் பூராக ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் வைகுந்த ஏகாதசி என்று விரதம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு வைகுந்த பதவி கிடைக்கும். வைகுந்த பதவி என்பது சொர்க்கவாசல் வாசம். வைகுந்த பதவி என்பது இறைவனுடைய பூலோக வைகுந்தம்னு ஸ்ரீரங்கத்தை சொல்கிறோம். வைகுந்தத்தில் திருப்பால் கடலில் இறைவன் அப்படி சயனமாக ஆனந்த சயனமாக படுத்திருக்கார். மகாலட்சுமி பூமி தேவியும் ஸ்ரீதேவியும் அவருக்கு கால் அமைக்கி கொண்டு இருக்கிறார்.
பக்கத்தில் ஒரு பக்கத்தில் கருடன் இருப்பார், இன்னொரு பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார், இன்னொரு பக்கத்தில் பாம்பு மேலே படுத்திருப்பார். இது வைகுந்தத்தில் அவருடைய பாதத்தில் நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய வாய்ப்பு தான் வைகுந்த பதவி. சொர்க்கம் நரகம் என்றது வேற. சொர்க்கத்துக்கு போனால் கொஞ்ச நாள் எங்களுடைய புண்ணியம் தீரும் மட்டும் சொர்க்கத்தில் இருக்கலாம், பிறகு நரகம். நாங்கள் செய்த பாவம் தீரும் மட்டும் நரகத்தில் இருக்கலாம், பிறகு சொர்க்கம். வைகுந்தம் என்றது இது ரெண்டுக்கும் அப்பால் பட்டது. நிரந்தரமாக இறைவனுடைய பாதத்தில் கைலாச மோட்சம் மாதிரி வைகுந்த வாசம், வைகுந்தத்தில் இறைவன். சரி, சொர்க்க வாசல் ஏகாதசி என்றா சொர்க்கம் நரகம் நான் சொல்லியிருக்கேன். சொர்க்கம் ஒரு அற்புதமான இடம். ஏன் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுமெண்டா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூப்பு பிணி துன்பம் கிடையாது. மூப்பு என்றா என்ன? வயசு போகிறது. நாங்கள் பூமியில் என்ன செய்யும், எனக்கு இப்போ 55 வயசு, அடுத்த வருஷம் 56 வயசு, அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் போகக்குள்ள ஒவ்வொரு வயசு கூடும். வயசு கூடினா என்ன செய்யும்? பிணி வரும், துன்பம் வரும். சொர்க்கத்தில் வயது போகாது, என்றும் இளமையாகவே இருப்பீர்கள். வயது அங்கே ஒவ்வொரு வருஷத்துலேயும் வயசு கூடாது என்பது ஒரு சிறப்பு செய்தி. 1. 2, சொர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மரணம் கிடையாது. சொர்க்கத்தில் தேவர்களாக இருக்கிறவர்கள் அமிர்தத்தை உண்பார்கள். யார் ஒருவர் அமிர்தத்தை உண்டார்களோ அவர்களுக்கு மரணம், வயசு போகலன்னா எப்படி மரணம் வரும்? மூப்பு இல்லை, பிணின்னா நோய் இல்லை. யாருக்கும் தேவர்களுக்கு நோய் வந்ததா சரித்திரம் இல்லை, வயசு போனதா சரித்திரம் இல்லை. மரணம் வராது, வயசு போய் நோய் வந்தால் தான் மரணம். இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் கற்பக விருட்சம் என்ற ஒரு விருட்சம், நான் பிறகு ஒரு எபிசோடில் சொர்க்கத்தை பற்றி சொல்லித்தார் நிறைய விஷயம். இப்போ சுருக்கமாக சொல்வேன். கற்பக விருட்சத்துக்கு கீழே போய் நின்று நாங்கள் எதை நினைத்தோமோ அது எங்களுக்கு கிடைக்கும். அமிர்தம் வேணும்னு நினைச்சா அமிர்தம் கிடைக்கும், பெரிய காரு வேணும்னு நினைச்சா காரு கிடைக்கும், பெரிய வீடு வேணும்னு நினைச்சா வீடு கிடைக்கும், அழகான வாழ்க்கை வேணும்னு கிடைச்சா எதை நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். அது கற்பக விருட்சம். அக்ஷய பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பெரிய பாத்திரம் அக்ஷயம்ன்றா குறைவற்றது. அதுக்குள்ளே இருந்து சாப்பாடை எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கும். அப்போ சாப்பாட்டுக்கு பஞ்சம் யாருக்கும் இல்லை. யார் போய் அச்சய பாத்திரத்தில் எடுத்து சாப்பிடலாம். காமதேனு தான் அமிர்தத்தை சுரக்கிறது. காமதேனோட பால் அமிர்தம். அந்த பாலை வாங்கி குடித்தோம்னா மரணம் இல்லை, பிணி இல்லை, மூப்பு. இது மாதிரி சொர்க்கத்தில் நிறைய விஷயம். அப்படிப்பட்ட சொர்க்கம் எப்போ மூடித்தான் இருக்கும். மிகப்பெரிய புண்ணியங்கள் செய்தால்தான் சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த சொர்க்கத்தை இந்த வைகுந்த ஏகாதசி விரதம் இருந்தால், இந்த வைகுந்த சொர்க்கவாசல் ஏகாதசி விரதம் இருந்தால் உங்களுக்காக சொர்க்கவாசல் திறக்கப்படும். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம். அதனால தான் நிறைய பேர் இதை சொர்க்கவாசல் ஏகாதசி என்று சொல்லுவினோம். சொர்க்கவாசல் மூடி இருக்கிற சொர்க்கவாசல் வைகுந்த ஏகாதசி அன்றைக்கு துறந்திருக்கும். அன்றைக்கு யாராவது செத்து போனால் அவைகளுக்கு நேரடியாக மோட்சம், வைகுந்த பதவி கிடைக்கும். அப்படி வைகுந்த ஏகாதசி அன்றைக்கு மரணம் வரணுமெண்டா விரதம் இருந்து, ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் உங்களுக்கு மரண வேதனை வராது. வைகுந்த ஏகாதசி மரணம், துவாதசி தகனம். ஏகாதசி அன்றைக்கு சாகணும், துவாதசி அன்றைக்கு எரிக்கணும்ன்ற ஒரு சாத்திரம் இருக்குது. இறந்தால் சொர்க்கம், வைகுந்த பதவி கிடைக்கும். பூலோக வைகுந்தம்னு சொல்கிறது ஸ்ரீரங்கம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோயில். கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் தான் கார்த்திகை தீபம் விசேஷம். அது மாதிரி நடேசர் அபிஷேகம் சிதம்பரத்தில் தான் நடேசர் அபிஷேகம் விசேஷம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது. அதே மாதிரி வைகுந்த ஏகாதசி என்றால் அது ஸ்ரீரங்கம். திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் பூலோக வைகுந்தம் 12 அடியில் பெருமாள் ஆனந்த சயனமாக படுத்திருக்கார். அதான் பூலோகத்தில் இருக்கிற வைகுந்தம். அந்த கோயிலில் சொர்க்கவாசல்ன்ற ஒரு கதவு அடைச்சி வச்சிருப்பினோம். வைகுந்த ஏகாதசிக்கு முதல்ல 10 நாள் ராப்பத்து வேண்டும், வைகுந்த ஏகாதசிக்கு பிறகு 10 நாள் இராப்பத்து பகல் 10 வேண்டும், ராப்பத்து 10 நாள் பகல் 10 நாள் நடுவில் வைகுந்த ஸ்ரீரங்கத்தில் இது நடந்து கொண்டு இருக்கும். இந்த வைகுந்த ஏகாதசி அன்று ஸ்ரீரங்கத்தில் போய்
அங்கே பெருமாள் வந்து ராத்திரி 12 மணிக்கு சொர்க்கவாசலை துறப்பினோம். அந்த சொர்க்கவாசலுக்குள்ளால் போயிட்டு வந்தால் நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும், பாவத்தில் இருந்து விமோசனம் கிடைக்கும், பாவத்தில் இருந்து மோட்சம் கிடைக்கும், எங்களுடைய செய்த பாவங்கள் துளைந்து விடும், சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்லலாம் என்றது ஒரு ஐதீகம். அதனால தான் சொர்க்கவாசல் ஏகாதசி அன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் அவ்வளவு கூட்டம். திருச்செந்தூருக்கு போனீங்களா இருந்தால் சூரசம்காரம் பார்க்கணும் திருச்செந்தூரில், அப்படி ஒவ்வொன்று ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் வைகுந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது, ஸ்ரீரங்கத்தில் போய் இருக்கணும். அதற்கெல்லாம் பெரிய பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். நாங்கள் ஏகாதசி என்றாலே அன்னம் புசிக்கக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, சாதம் சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்றைக்கு ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம் இருந்து வந்தால் வைகுந்த ஏகாதசி அன்றைக்கும் விரதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. வைகுந்த ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் 24 ஏகாதசியும் விரதம் இருந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கவாசல் உங்களுக்காக காத்து கிடக்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.